ரீகேப் மட்டும் பார்ப்போம். ஐநா சபை எப்போது உருவாக்கப்பட்டதுன்னா 24 அக்டோபர் 1945. 24 அக்டோபர் அந்த உருவாக்கப்பட்ட நாளை தான் ஐநா தினம் அப்படின்ட்டு செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து உலகளாவிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 10/12/1948. 10/12 தான் பாத்தீங்கன்னா மனித உரிமைகள் தினமா செலிப்ரேட் பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா 12 அக்டோபர் 1993. இது பாத்தீங்கன்னா இந்தியாவில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்குறாங்க. 17 ஏப்ரல் 1997 பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் உருவாக்குறாங்க. 17 ஏப்ரல் 1997. போக்சோ எப்போ கொண்டு வராங்கன்னா 2012. அதுல எப்போ திருத்தம் மேற்கொள்றாங்கன்னா 2018. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1098. பீட்டர் மரிஸ்பர்க் என்ற இடத்துல காந்தி அடிகளை எந்த வருடம் தள்ளிவிட்டாங்கன்னா 1893 ஜூன் 7ஆம் நாள் தள்ளிவிட்டாங்க. அவர் எங்க பயணம் பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டோரியா என்ற இடத்திற்கு பயணம் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து பார்ப்போம். ஐநா சபை மனித உரிமைகள் பற்றி எப்படி வரையறை செய்தன? இன, பாலின, தேசிய, இனக்குழு, மொழி, மதம் அல்லது வேறு தகுதி அடிப்படையை பொறுத்து மாறுபடாமல் மனிதர்களாக பிறக்கக்கூடிய எல்லாருக்குமே மரபாக இருக்கும் உரிமையே மனித உரிமை ஆகும். எவர் ஒருவருக்கும் இந்த உரிமை வழங்குவதில் பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்ட்டு ஐநா சபை மனித உரிமைகளை பற்றி கூறுறாங்க. மனித உரிமை நாள் ஒவ்வொரு வருடமும் எப்போ கொண்டாடப்படுதுன்னா டிசம்பர் 10ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஐநா சபை எப்போது தொடங்கப்பட்டதுன்னா அக்டோபர் 24, 1945 தொடங்குறாங்க. ஐநா சபை நாள் எப்போது கொண்டாடப்படுதுன்னா அக்டோபர் 24 கொண்டாடப்படுது. UDHR அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். நெல்சன் மண்டேலா எத்தனை வருடங்கள் சிறையில இருந்தாருன்னா 27 வருடங்கள் சிறையில இருந்தாரு. எந்த வருடம் இவர் விடுதலை ஆனாருன்னா 1990 விடுதலையானாரு. இவரை விடுதலை செஞ்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா FWD கிளார்க். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கிளார்க்க கரெக்டா 27 வருடம் பார்க்காம கரெக்டா கிளாக்ல டைம் பார்த்துட்டே இருந்திருக்காரு. கிளாக்ல டைம் பார்த்துட்டு இதுதான் கரெக்டான டைம் அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிருக்காரு. கிளாக்க பார்த்துட்டே இருந்து கரெக்டான டைமை பார்த்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. கிளார்க் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்சன் மண்டேலா எப்போ தென்னாப்பிரிக்காவினுடைய தலைவர் ஆகிறாரு, எந்த வருடம் தலைவர் ஆகிறாருன்னா 1994. பார்ப்போம். உலகளாவிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது நிறுவப்பட்டதுன்னா 1948 டிசம்பர் 10. எங்கு நிறைவேற்றப்பட்டது? இதனுடைய இந்த உலகளாவிய மனித உரிமைகள் பேரறிக்கை எங்க நிறைவேற்றப்பட்டதுன்னா பாரிஸ்ல ஐநா பொது சபை நிறைவேற்றப்பட்டது. எந்த தீர்மானத்தின்படி நிறைவேற்றப்பட்டதுன்னா 217A. உலகளாவிய மனித உரிமைகள் ஆணையத்தில் எத்தனை சட்ட உறுப்புகள் இருக்குன்னா 30 சட்ட உறுப்புகள் இருக்கு. குடிமை உரிமைகள்னா அந்த நாட்டு அரசு. ஸோ எந்த குடிமை உரிமைகள் யார் கொடுப்பாங்கன்னா அரசு கொடுக்கும். அரசியலமைப்பு சட்டத்தின்படி தருவாங்க. அரசியல் உரிமைகள்னா அரசாங்கம் அமைக்கவும் நிர்வாகம் செய்யவும் பயன்படுத்தப்பட உரிமை தான் அரசியல் உரிமைகள். இந்தியாவில் அடிப்படை உரிமைகள் எத்தனை இருக்குன்னா 6 அடிப்படை உரிமைகள் இருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை, சுதந்திர உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சமய மற்றும் மனச்சான்று, சுதந்திரத்திற்கான உரிமை, சிறுபான்மையினருக்கான பண்பாடு மற்றும் கல்வி உரிமைகள், அரசியலமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை இருக்கு. சமத்துவ உரிமைன்னா சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், ஆணும் பெண்ணும் ஒண்ணுதான், 2 பேரும் வேலைக்கு போனாலும் சேம் ஊதியம் கொடுக்கறது, இது எல்லாமே சமத்துவ உரிமை. சுதந்திர உரிமை என்ன? 6 வகையான சுதந்திர உரிமைகள் இதன் கீழே கொடுத்திருக்காங்க. நம்ம இந்திய நாட்டில் நம்மளுக்கு பேச்சுரிமை இருக்கு, ஆயுதமின்றி கூடும் உரிமை, சங்கங்கள் அமைக்கும் உரிமை, இந்தியாவில் எந்த பகுதியிலும் வசிக்கும் உரிமை, இந்தியா முழுவதும் சுதந்திரமாக நடமாடும் உரிமை, எந்த தொழிலையும் வணிகத்தையும் செய்யும் உரிமை இருக்கு. சுரண்டலுக்கு எதிரான உரிமை பாத்தீங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்களை வேலையில அமர்த்தக்கூடாது. அப்புறமா ஒருத்தரை கட்டாயப்படுத்தி வேலை செய்யுமாறு ஒருவரை கட்டாயப்படுத்த கூடாது. சமய சுதந்திரம் மற்றும் பகுத்தறிவுக்கான உரிமை பாத்தீங்கன்னா குடிமக்கள் யார் வேணாலும் அவங்களுடைய விரும்பிய சமயத்தை அவங்களுக்கு பின்பற்றும் உரிமை இருக்கு. சேம் டைம் அது பரப்புரை செய்யக்கூடிய உரிமையும் இருக்கு. பண்பாடு மற்றும் கல்வி நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா
கல்வி அளிக்க சமய சார்பு கல்வி அளிக்க மக்கள் வந்து மத நிறுவனங்களெல்லாம் நிறுவலாம். அப்படி மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்கள் நிறுவிட்டு ஒரு சில ஜாதி அடிப்படையில் வந்து அவங்கள வந்து கொடுக்க மாட்டோம், அதுக்குள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு மறுக்க கூடாது. மனித உரிமைகள் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய ஒரு உரிமை. இது வந்து பிறப்பால் வந்து எல்லாருமே பெறக்கூடிய ஒரு உரிமை. அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு உரிமை தான் வந்து அடிப்படை உரிமைகள். மனித உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. அதே அடிப்படை உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. மனித உரிமைகளை வந்து பறிக்க முடியாது. அடிப்படை உரிமைகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாற்றி அமைக்கலாம். ஒன்று கூடுதலாக கொடுக்கலாம், இல்லை கம்மியாகவும் ஆக்கலாம் இருக்கிற உரிமைகளை. நீதி பேராணை அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலை வந்து செய்யவோ அல்லது அச்செயலை வந்து தடுக்கவோ நீதிமன்றத்தால் அல்லது வேற ஒரு சட்ட அமைப்பினால் வழங்கப்படும் ஒரு எழுத்துப்பூர்வமான உத்தரவு. என்ன உத்தரவு? எழுத்துப்பூர்வமான உத்தரவு தான் வந்து நீதி பேராணை. அரசியல் அமைப்பு வழி தீர்வுக்கான உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 32 படி வந்து நம்மளுடைய அடிப்படை உரிமை மறுக்கப்படும் போது உச்சநீதிமன்றத்தை அணுகி நம்மளுடைய அடிப்படை உரிமையை வந்து பெறலாம். யார் வந்து ஆர்டிக்கல் 32 பேஸ் பண்ணி அவங்களுடைய அடிப்படை உரிமையை வந்து பெற்றாங்க தேர்ட் ஜெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரத்திகா யாஷினி. அடுத்த ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். ஸோ அடிப்படை கடமைகள். அடிப்படை கடமைகள் வந்து 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தப்போ இருந்ததான்னு கேட்டாங்கன்னா கிடையாது, இல்லை. அடிப்படை கடமைகள் எப்போது அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம். எத்தனை அடிப்படை கடமைகள் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 11 அடிப்படை கடமைகள் வந்து இருக்கு. ஸோ 42வது சட்ட திருத்தத்தில் வந்து 10 அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்தாங்க. 11வது அடிப்படை கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வந்து அவங்க படிக்க வந்து வாய்ப்பு ஏற்படுத்தி தரணும்ன்றது. அது எப்போ சேர்க்கப்பட்டது அடிப்படை கடமைகள்னா 2002 86வது சட்ட திருத்தம். மூத்த குடிமக்கள் மற்றும் பெற்றோர் நலன்கள் பராமரிப்பு சட்டம் எப்போது இயற்றப்பட்டதுன்னா 2007. ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். இந்திய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1993 அக்டோபர் 12. இதில் எத்தனை உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னா ஒரு தலைவர் 9 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இது ஒரு தன்னாட்சி அமைப்பாகும். மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா சைடில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997 ஏப்ரல் 17 வந்து தொடங்கப்பட்டது. எதன்படி தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம். ஸோ தேசிய மனித உரிமைகள் ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா 93, அந்த சட்டத்தின்படி மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 படி பிரிவு 21 கீழே ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்து மாநில மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கணும் அப்படின்ட்டு சொல்லுது. எது சொல்லுது? ஆர்டிகல் 21 மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 வந்து குறிப்பிடுது. மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா ஒரு தலைவர் 3 உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. மாநில மனித உரிமைகள் ஆணையம் எந்த நீதிமன்றத்துக்கு இணையானது அப்படின்னு இணையான அதிகாரத்தை பெற்றிருக்குன்னா உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரத்தை வந்து பெற்றிருக்கு. ஐநா சபை எந்த வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படின்னு வரையறை செய்கிறாங்கன்னா 18 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளை வந்து 18 வயது வரை இருக்கிறவங்கள குழந்தைகள் அப்படின்னு வரையறை செய்கிறாங்க. இந்த கண்டிஷன் வந்து உலகளாவிய மனித உரிமைகள் பிரகடனத்தில் எந்த பிரிவில் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 25 வந்து இருக்கு. ஐநா சபை எந்த வருடம் குழந்தைகள் உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டதுன்னா 1989 நவம்பர் 20. இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை வந்து எப்போது ஏற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா 2009. இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கல் சட்டம் எப்போன்னா 2009. கல்வி உரிமை சட்டம் அல்லது இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கல் சட்டம்னா 2009. எந்த ஆர்டிக்கல் படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 21A 6 முதல் 14 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். மலாலா வந்து நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. எதற்காக வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்விக்காக போராடினதால வாங்கியிருக்காங்க. காவலன் SOS செயலி வந்து யார் அறிமுகப்படுத்தினாங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு.
போக்சோ சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 2012. போக்சோனுடைய ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா த ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஸுவல் அஃபென்ஸ் ஆக்ட். போக்சோ சட்டத்தில் எப்போ திருத்தம் கொண்டு வந்தாங்கன்னா 2018 வந்து திருத்தம் கொண்டு வந்தாங்க. சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1098. அடுத்து ரீகேப் பார்ப்போம். பச்பன் பச்சாவ் ஆந்தோலன் என்பது என்ன இயக்கம்னு பார்த்தீங்கன்னா இளமை காப்பாற்று இயக்கம். இதை யார் நிறுவனாங்கன்னா கைலாஷ் சத்யார்த்தி வந்து நிறுவனாங்க. எத்தனை குழந்தைகளை காப்பாற்றிருக்காருன்னா 86,000 குழந்தைகளை வந்து காப்பாற்றிருக்காரு. எத்தனை கிலோமீட்டர் வந்து 1998 குழந்தை உழைப்புக்கு எதிரான உலகளாவிய அணிவகுப்பை வந்து நடத்தினாருன்னா 80,000 கிலோமீட்டர் நீளம் 1998. குறைபாடுடைய குழந்தைகள் தான் வந்து மற்ற குழந்தைகளை விட டேஷ் அதிகமான பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகின்றனர். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3.4%. 14 வயதுக்குட்பட்ட எந்த குழந்தையும் ஆபத்தான வேலைகளில் ஈடுபடுத்தக்கூடாது என்று கூறும் சட்டப்பிரிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா 24. 14 வயது நிறைவடையும் வரை கண்டிப்பாக அவங்க இலவச மற்றும் கட்டாய கல்வி அனைத்து குழந்தைகளும் படிக்க வேண்டும்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு எதுன்னா சட்டப்பிரிவு 45. தமிழ்நாடு இந்து வாரிசுரிமை சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 1989. மத்திய அரசு இந்து வாரிசுரிமை சட்டம் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 2005 வந்து திருத்தங்கள் மேற்கொண்டது. வாரிசுரிமை சட்டம் 2005 திருத்தங்களை மேற்கொண்டது மட்டும் பார்ப்போம். ஸோ இது பெண் தொழிலாளர் நலனும் டாக்டர் B.R. அம்பேத்கரும். ஸோ என்னன்றது ஒரு வாட்டி வாசிச்சிருங்க. அரசு வேலைவாய்ப்பு மற்றும் கல்வியில் வந்து தமிழ்நாடு அரசு எவ்வளவு இடஒதுக்கீடு வழங்குறாங்கன்னா 69%. பிற்படுத்தப்பட்டோருக்கு வந்து 26.5, பிற்படுத்தப்பட்ட வகுப்பு முஸ்லிம்களுக்கு வந்து 3.5, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் வந்து 20, ஆதி திராவிடர் 18, பழங்குடியினர் வந்து 1% மொத்தம் 69% வந்து இடஒதுக்கீடு தர்றாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு 30%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% வந்து முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் இடஒதுக்கீடு வந்து செய்கிறாங்க. தமிழ் வழியில் கல்வி படித்தவங்களுக்கு வந்து முன்னுரிமை அடிப்படையில் ஒவ்வொரு பிரிவின் கீழும் 20% இடஒதுக்கீடு வந்து கொடுக்குறாங்க. திருநங்கையர்கள் வந்து தமிழ்நாட்டில் எந்த பிரிவின் கீழே வந்து கொண்டு வரப்படுறாங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவின் கீழே வந்து திருநங்கைகளை வந்து கொண்டு வர்றாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியாவில் எப்போது ஏற்றப்பட்டதுன்னா 2005 அக்டோபர் மாதம். எத்தனை நாட்களுக்குள்ள வந்து தகவல் வழங்கப்படும்னா 30 நாட்களுக்குள்ள வந்து தகவல் வந்து வழங்கப்படும். சப்போஸ் தகவல் வழங்கப்படாத பட்சத்தில் அந்த தகவல் கொடுக்கக்கூடிய அதிகாரியிடமிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கட்டணமாக வந்து வசூலிக்கலாம். படிக்க தெரியாதவர்களுக்கு வந்து யார் உதவி பண்ணுவாங்க தகவல் தெரிஞ்சுக்கிறதுலன்னு பார்த்தீங்கன்னா பொது தகவல் அலுவலர் வந்து உதவி செய்வார். தகவல் அறியும் உரிமை சட்டம் யாருக்கெல்லாம் வந்து பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா நாட்டின் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறைகளுக்கான எல்லை பாதுகாப்பு படை, மத்திய சேம காவல் படை மற்றும் உளவுத்துறை பணியகம் ஆகிய அமைப்புகளுக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து விலக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமா எத்தனை நாட்களுக்குள்ள வந்து தகவலை பெற முடியும்னா 30 நாட்களுக்குள்ள வந்து பெற முடியும். அப்படி பெறாத பட்சத்தில் ஒரு விண்ணப்பத்தை வந்து மேல்முறையீடு செய்யலாம். முடியுது. இதை மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். எந்த அரசு வணிக நிறுவன சட்டத்தில் 2018 திருத்தங்களை கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கேரள அரசு. எந்த ஆர்டிக்கல் இரு பாலினருக்கு சம வேலைக்கு சம ஊதியம் என்பதை உறுதி செய்கிறதுன்னா ஆர்டிக்கல் 39(p). ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் யாருன்னா ஜான் எஃப் கென்னடி. அவ்வளோதாங்க, இதோட இந்த பாடம் வந்து முடியுது. தேங்க்யூ.